வணக்கம் ஸ்பைசி. இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் இவருடைய படத்தில் காதலுக்கு ஒரு வலி மிகுந்த எமோஷனல் அதிகமாக இருக்கும். இவர் எடுக்கிற படங்களில் டைரக்டர் சங்கர் அவர்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 2006வது வருஷம் இவர் எடுக்கிற முதல் படம் தான் வெயில். இந்த படத்தை டைரக்டர் சங்கர் அவர்கள் தயாரிக்கிறாரு. இந்த படம் ஒரு பேரலான போகிற கதை. வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு ஓடுற சின்ன வயசு பசுபதி, அவருக்கு வாழ்க்கையில் நடக்கிற காதல் சோகம். ஹீரோ பரத் சொந்த தொழில் தொடங்கி அதில் பகை வந்து இந்த படத்தில் காதல், சோகம், வலி, பாசமும் எல்லா உணர்ச்சிகளும் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச பாட்டு வெயிலோடு விளையாடி, உருகுதே வருகுதே சாங். இவர் அடுத்து எடுத்த படம் அங்காடி தெரு. ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற ஹீரோயின் சென்னைக்கு ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு வேலைக்கு வராங்க. அவங்களுக்குள்ளே வர காதல், அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குற சைக்கோ சூப்பர்வைசர்னு இந்த படம் ரொம்ப எமோஷ்னலாக போகும். பெரிய பெரிய ஜவுளி கடையில் வேலை பார்க்குற சேல்ஸ்மேன் படுற கஷ்டத்தை வழிகளோட இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் உன் பேர் சொல்லும்போது வர்ற சாங் சூப்பராக இருக்கும். அடுத்து இவர் எடுத்த படம்னா அரவான். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண கதை. அந்த காலத்தில் நடந்த உயிர் பலி, மரண தண்டனை பற்றி எடுத்த படம். எழுத்தாளர் சு. வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய காவல் கூட்டம் நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இந்த மூவி ஒரு அண்டர்ரேட்டட் மூவியாக இருக்கும். படம் சூப்பராக இருக்கும். அடுத்து இயக்கிய படம் தான் காவிய தலைவன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் பர்சனலாக. நாசர் அவர்களுடைய நாடக கம்பெனியில் பிருத்திவிராஜ், சித்தார்த், வேதிகா இவங்க இருப்பாங்க. ஊராக மேடை நாடகம் போடுறதா இவங்க தொழில். பிருத்திவிராஜ் சித்தார்த்துக்கு வர்றப்பாங்க. இந்த படம் ரொம்ப உணர்ச்சி களஞ்சியமாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. 2021 ஜீவ் பிரகாஷ் வச்சு ஜெயிலில் ஒரு படத்தை இயக்கியிருப்பார். 2023 அர்ஜுன்தாஸ் வச்சு அநீதினு ஒரு படம் எடுத்திருப்பாரு. தங்கப்புள்ளைன்னு வர சீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2024 தலைமைச் செயலர்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருப்பாரு. இவரோட நிறைய படங்கள் அண்டர்ரேட்டடில் இருக்குது. இவரும் நல்ல படம் கொடுத்து டாப்புக்கு வருவார்னு எதிர்பார்ப்போம்.